பின்னாடி பொண்ணு வச்சுக்கிட்டு புள்ளிங்கோ செய்ய ட்ரை பண்ண சம்பவம் எண்டுல ட்விஸ்ட். இன்றைக்கு இருக்கும் இளைஞர்கள் பைக் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பைக் ஓட்டுவதில் அதிகமாக ஆர்வம் கொள்கின்றனர். பொதுமக்கள் அனைவரும் செல்லும் சாலைகளில் ஒரு சில இளைஞர்கள் வாகனங்களில் ஓட்டும் போது எந்தவித கட்டுப்பாடுமின்றி அதிவேகமாக ஓட்டிச் செல்வதை பார்க்க முடிகிறது. சாலைகளில் மிகவும் வேகமாக வாகனங்களை ஓட்டுவது மட்டுமல்லாமல் சாகசங்களும் செய்து வருகின்றனர். இப்படி வாகனங்களை ஓட்டுவது பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் என்று கூட தெரியாமல் அதிவேகமாக பைக் ஓட்டுவதும் அதில் சாகசம் செய்வதும் இளைஞர்கள் மிகவும் பெருமையாகவும் சாதனையாகவும் நினைக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களை கவர்வதற்காக பைக் வீலிங் இளைஞர்கள் செய்கின்றனர். இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் வீலிங் செய்பவர்களின் உயிருக்கும் சில சமயங்களில் ஆபத்து ஏற்படுகிறது. தற்பொழுதுள்ள பெற்றோர்களும் தங்களின் பிள்ளைகள் அடம்பிடித்து கேட்ட உடனேயே பைக்குகளை வாங்கி கொடுத்து விடுகின்றனர். இன்றைக்கு வண்டிக்கு செல்லும் மாணவர்கள் கூட 18 வயது நிறைவடையாமல் சார்பாக பைக் ஓட்டுவதை அதிக அளவில் பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு அவர்களின் வீட்டில் இருக்கும் பெற்றோர்களும் உறவினர்களும் சிறு வயதிலேயே பைக் ஓட்டுவதற்கு அனுமதி தருகின்றனர். 18 வயது கூட ஆகாத சிறுவர்கள் வாகனங்களை ஓட்டும் பொழுது சாகசங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றனர். இதனால் பல நேரங்களில் அதிகப்படியான விபத்துகள் ஏற்படுகிறது. வாகனங்களை அதிவேகமாக ஓட்டுவது இளைஞர்களுக்கு ஒரு விதமான போதை என்றே கூறலாம். பெரிய பெரிய நகரங்களில் இதுபோன்ற ரேஸ் பைக்குகளை ஓட்டி விபத்து ஏற்படுத்துவது அடிக்கடி நடந்து வரும் நேரத்தில் இப்பொழுது சிறிய கிராமங்களில் கூட இப்படி நடப்பது சாதாரணமாகிவிட்டது. அதிலும் குறிப்பாக காதலர்கள் பைக்கில் வேகமாக செல்வது, பெண்ணை உட்கார வைத்து பலவிதமான சாகசங்களை செய்வது இளைஞர்களுக்கு சாதாரண விஷயமாகவே மாறிவிட்டது. ஆனால் அதனால் ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் அந்த பெண்ணின் உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றனர். என்னதான் சாலை விதிகள் கடினமாக பின்பற்றப்பட வேண்டும் என்று கூறினாலும் இதுபோன்ற சில இளைஞர்கள் அஜாக்கிரதையால் தொடர்ச்சியாக பல இடங்களில் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்பட்டுதான் வருகிறது. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் தற்போது சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ படும் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் ஒரு இளைஞர் தன் பின் பக்கத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை அமர வைத்துக் கொண்டு கூட்டமாக இருக்கும் சாலையில் அதிவேகமாக எல்லா வாகனங்களையும் தாண்டி வேகமாக சென்று கொண்டுள்ளார். இந்த நிலையில் அதே சாலையில் தெருவில் இருந்து சாலையை கடப்பதற்காக நின்று கொண்டிருந்த ஒரு வாகனத்திடம் சென்று மோதி 2 வாகனத்தில் கீழே விழுந்து விடுகின்றனர். அதிலும் மிகவும் வேகமாக சென்று கொண்டிருந்த அந்த இளைஞரும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த அந்த பெண்ணும் பைக்குடன் பறந்து சென்று விழுந்து விடுகின்றனர். அவர்கள் விழுந்ததை பார்க்கும் பொழுது எப்படியும் பலத்த அடியும் கை கால் முறியும் ஏற்பட்டிருக்கும் என்று தோன்றுகிறது. இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் 2 வருடங்களுக்கு முன்பாகவே வெளியாக இருந்தாலும் கூட எப்போது பார்த்தாலும் பார்ப்பவர்களை பதைக்க வைத்து விடுகிறது. இந்த அளவிற்கு வேகமாக சென்று அப்படி என்னத்தான் செய்ய போகிறார்கள் என்று நினைக்கும் அளவிற்கு உள்ளது. இந்த வீடியோ தற்பொழுது மீண்டும் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிவிடுகிறது. இந்த வீடியோவை பார்த்தாவது இனி வாகனங்களில் செல்பவர்கள் மிகவும் பாதுகாப்புடன் மெதுவாக செல்ல வேண்டும் என்ற நிலைக்கு வர வேண்டும் என்று கருதப்படுகிறது.